அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பானவர்களே, இன்றைய பாடம் தௌஹீத் எனும் ஏகத்துவ கலிமா, அதாவது கலிமா ஷஹாதா, அதனுடைய பொருள் என்ன என்பதையும், அதன் நாம் கவனிக்க வேண்டிய அம்சங்கள் என்னென்ன என்பதை குறித்து நாம் காண இருக்கின்றோம். முதலாவது, கலிமாவுடைய வாசகம். ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அல்லது ஒருவர் இஸ்லாத்தில் இணைய விரும்புகின்றார் என்றால், அவருக்கு நாம் எதை சொல்லிக் கொடுக்கிறோமோ அதன் அந்த வாசகத்தையும் அதனுடைய பொருளையும் நாம் தெரிந்து வைத்திருப்பது அவசியமாகும். அது என்ன வாசகம்? அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். இதுதான் அந்த கலிமா ஷஹாதாங்கிறது. இதனுடைய பொருள் என்ன? வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி உறுதிமொழி அளிக்கிறேன். மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார் என்றும் நான் உறுதிமொழி சாட்சி அளிக்கிறேன். அதுதான் இதனுடைய பொருள். சரி, இப்போ இந்த கலிமா நம்ம சொன்னதுக்கு பிறகு இஸ்லாத்தில் வந்துடுறோம். இஸ்லாமியராக ஆகிறோம், முஸ்லீமாக ஆகிவிடுகிறோம், மூமினாக மாறிவிடுகிறோம். அப்போ இந்த கலிமாவுடைய தாத்பரியம், அதனுடைய உறுதியான அம்சங்கள், அதில் என்னென்ன பொதிந்து இருக்கிறது, அதுக்குள்ளால் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு 7-8 விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த கலிமா வெறுமனைக்கு வாயால் சொல்லிட்டு போகிறதில்ல. அது அதனுடைய முழுமையான உடன்படிக்கை உறுதிமொழி அம்சங்களை நாம் உள்வாங்கி இருக்கணும். அது என்னென்ன விஷயம் அப்படின்னா, முதலாவது இந்த கலிமாவுடைய பொருளை நாம் தெரிந்து வைத்திருத்தல். என குர்ஆன் எப்படி சொல்லுதுன்னா, வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை ஒரு மனிதர் முதல்ல அறிந்து கொள்ளணும். நன்றாக பகுத்து அறிந்து கொள்ள வேண்டும். இதன் ஊடாக அவனிடத்தில் கடவுள் சம்பந்தமான அறியாமை, மூட நம்பிக்கை, வழிகேடு இதுவெல்லாம் ஒளிந்து விடுகின்றது. முதல் விஷயம். அதனால தான் முகமது நபி சொன்னார், யார் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அறிந்து கொண்ட நிலையில், அதனுடைய பொருளை அறிந்து விளங்கி கொண்ட நிலையில் மரணிக்கிறாரோ அவர் நிச்சயமாக சொர்க்கம் செல்வார் என்று சொன்னார். இரண்டாவது அம்சம், இந்த கலிமா நம்ம மொழிந்ததுக்குள்ளால அடங்கி இருக்கக்கூடிய, பொதிந்து இருக்கக்கூடிய இரண்டாவது அம்சம் என்ன அப்படின்னா, அந்த கலிமாவுடைய உண்மையான மகத்துவத்தை நாம உறுதி செய்யணும். கலிமாவுடைய பொருளை நாம உறுதி செய்யணும். அதாவது எப்படி உறுதி செய்யறது? சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் இந்த கலிமாவுடைய பொருளை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். 1 1 2 அப்படின்னா 2 தான் அப்படிங்கிறதுல உறுதியா நம்ம இருக்கிற மாதிரி, நம்ம மார்க்க விஷயத்துல வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருத்தனை தவிர வேற எந்த பவரும் எந்த உயிரினமும் இல்லை என்பதுல நம்ம அசைக்க முடியாத, சந்தேகத்துக்கு இடம் இல்லாம உறுதியா நாம என்ன செய்யணும்? இந்த கலிமாவை நம்பணும். ஏன்னா முகமது நபி சொன்னாரு, எவர் ஒருவர் லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமாவை, அதனுடைய அர்த்தத்தை சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் உறுதியாக நம்புகின்றாரோ அவர் நரகிலிருந்து தூரமாக்கப்பட்டு சுவனத்தில் நுழைவிக்கப்படுவார் என்று முகமது நபி சொன்னார். இது இரண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னா, இந்த கலிமாவை, இந்த லா இலாஹ இல்லல்லா இந்த கலிமாவை நம்ம மனதால நம்பிக்கை கொள்வதோடு, மனதால நம்ம ஏற்றுக்கிற மாதிரி நாம நாவாலையும் அதனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதிரிகள் இஸ்லாத்தை பற்றி அவதூறாக, அருவருப்பாக, அசிங்கமாக எதை பற்றியெல்லாம் விமர்சனம் செய்கிறார்களோ அந்த விமர்சனங்கள் எல்லாமே உண்மைக்கு முரணானவை, புறம்பானவை. கலிமாவிற்கு
உட்பட்ட விஷயங்கள்ல எதிரிகள் எதை விமர்சாலும் அல்லாஹ் எதை நமக்கு மொழிந்திருக்கிறானோ அதை உண்மை என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாம விமர்சிக்க கூடாது, சந்தேகிக்க கூடாது. அதுல ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி நம்முடைய எண்ணங்கள் இருக்காம முழுவதுமாக இந்த கலிமாவுடைய அர்த்தங்களை உள்வாங்கி நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது 3வது விஷயம். 4வது விஷயம் என்னன்னா, கட்டுப்படணும். இந்த கலிமாவுக்கு முழுமையாக கட்டுப்படணும். அப்ப ஏற்றுக்கொள்வதற்கும் கட்டுப்படுவதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கலிமாங்கிறது வணக்கத்திற்குரிய அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லைங்கிறத நாம ஏத்துக்கிட்டுறது மனதால் நடக்கக்கூடிய விஷயம், நாவால் நம்ம சொல்ற விஷயம். ஆனா கட்டுப்படுவது என்பது அந்த கலிமா நமக்கு எதை போதிக்கிறதோ, எதை நாம நம்பிக்கை கொண்டு ஏற்றோமோ அதை நம்முடைய வாயால் சொல்வதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனைத்து சந்தர்ப்பங்களையும் நம்முடைய செயல்பாடுகள்ல அதை நாம நிலைநாட்டணும், அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அதாவது வணக்கத்திற்குரிய அல்லாஹ் தவிர வேறு யாரும் நான் வணங்க மாட்டேங்கிறதுல அந்த ஒன்றுக்கு அந்த ஒரு விஷயத்துல முழுவதுமா அல்லாவுக்கு நான் கட்டுப்பட்டு நடப்பேன் என்ற மனநிலைக்கு நாம வரணும். ஏன்னா இங்க அல்லாஹ் வணங்கிக்கிட்டு அங்கிட்ட போய் தர்கால போய் இறந்து போனவங்களை அடக்கி வைத்து இருக்கக்கூடிய, புதைத்து வைத்திருக்கக்கூடிய தர்கா என்று இஸ்லாத்துல சொல்றாங்கல்ல முஸ்லிம்கள். நம்ம ஊர் இங்க இல்லை, குவைத்துகள்ல இல்லை, அரபு நாடுகளில் இல்லை, நமது நாடுகளில் நாகூர் தர்கா அப்படின்னு சொல்லி போறாங்கல்ல, அதெல்லாம் ஏர்வாடி தர்கா, இதெல்லாம் மார்க்கத்துல இல்லாத விஷயம். அப்போ அல்லாஹ் ஒருவனை நாம அவனுக்கு முழுவதுமா நம்ம கட்டுப்படணும். அடுத்த 5வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, முஹம்மது நபி உடைய கூற்றுல இருந்த 5வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கலிமாவை நாம பொய்ப்பிக்காமல் உண்மைப்படுத்த வேண்டும். உண்மையாளர்களா இருக்கணும். இந்த நம்பிக்கையில நம்ம பொய்யர்களாக நடிக்கக்கூடியவர்களாக இல்லாமல் முழுவதுமாக இந்த கலிமாவுடைய பொருளை அறிந்து புரிந்து மனதால் உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு நாவால் மொழிந்து நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துவதில் கடைசி வரை உண்மையாளர்களாக நாம இருக்கணும். உண்மையான உள்ளத்துடன் இந்த கலிமாவை சொன்னவங்க மட்டும்தான் சொர்க்கம் போக முடியும் அப்படின்னு முகமது நபி நமக்கு சொல்லியிருக்கார். 6வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம வாய்மையோடு இருக்கணும். உண்மைக்கும் வாய்மைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, பொய் இந்த கலிமாவுடைய விளக்கத்தை நாம உண்மைப்படுத்துறது, எதை நம்ம முடிந்தோமோ அந்த சொன்ன சொல்லுல உண்மையாளர்களாக நம்முடைய வாழ்க்கையில உறுதிபட அதை உண்மைன்னு நாம நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக பொய்ப்பிக்காதவர்களாக நாம இருக்கணும். அடுத்து என்ன, வஞ்சகம் இருக்கக்கூடாது, அந்த வஞ்சகம் எல்லாம் உண்மைப்படுத்தணும். அடுத்து 6வது விஷயம் என்னன்னா, வாய்மையோடு இருக்கிறது. வாய்மை என்று சொன்னா என்ன, உள தூய்மையோடு இருக்கணும். நம்முடைய சொல்லுலையும் இந்த கலிமா நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த சொன்ன சொல்லிலையும் அதை நம்ம தூய்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டதோடு நம்முடைய செயல்பாடுகள்ல இறைவனுடைய திருப்பொருத்தத்தை மட்டும் முன்னிறுத்தி நாம நடக்கணும். நாம எந்த செயலை செஞ்சாலும் அதுல இணை வைப்பு கலந்து விடக்கூடாது. இணை வைப்பு என்ற சொல்லுக்கு அரபியில ஷிர்க் என்று சொல்வார்கள். ஷிர்க் என்று சொல்வார்கள். இணை வைப்பது, கூட்டாளி ஆக்குவது, இணையாக்குவது, சமமாக்குவது, இது இருக்கக்கூடாது. அப்போ நம்ம கலிமா உள தூய்மையோடு தூய்மையான எண்ணத்தோடு இணை வைப்பு இல்லாமல் அந்த கலிமாவை நாம இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடி அதை ஏற்றுக்கொண்டு இருக்கணும். அப்படி ஏற்றுக்கொண்டால்தான் நம்ம சொர்க்கம் போக முடியும். அடுத்து 7வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கலிமாவின் மீது நாம அதீத அன்பு உடையவர்களாக நாம இருக்கணும். என்ன அப்படின்னா, இறை மறுப்பாளர்கள், இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள் எப்படி அவர்களுடைய போலியான தெய்வங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அதை விடவும் பல மடங்கு நாம நம்மை படைத்த ரப்பு அல்லாஹ் ஒருத்தந்தான் என்பதை நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா அதுல நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் உறுதியாக நாம நிற்கணும் அப்படிங்கிறத நாம இதுல புரிஞ்சுக்கிடணும். அதே மாதிரி முகமது நபி நமக்கு எதை மார்க்கமாக சொல்லி தந்தாரோ அவரையும் நாம என்ன செய்யணும், நம் உயிருக்கும் மேலாக அவருடைய சொல், அவருடைய செயல்,
அவருடைய வழிகாட்டுதலை நாம முழுவதுமாக நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம இருக்கணும். இந்த 7 விஷயங்களை நாம கவனத்துல கொண்டு இந்த கலிமாவை மொழிந்திருக்கணும். இப்ப இந்த கலிமா நம்ம சொன்னோம்னா அதுக்குள்ள அந்த 7 அம்சங்களும் உள்ள பொதிந்து இருக்கு, அடங்கி இருக்கு. அதையெல்லாம் நம்ம என அறிவால் உணர்ந்து மனதால் விளங்கி அதை வாய் வழியாக வெளிப்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாளர்களாக அதை பொய்ப்பிக்காம தூய்மையோடு வாய்மையோடு அந்த கொள்கையின் அடிப்படையில நாம இறுதி மூச்சு வரைக்கும் வாழ்ந்து மரணிக்கணும். அப்பதான் நமக்கு சொர்க்கம் இருக்குது, நரகத்திலிருந்து நாம தூரமாகுவோம் என்பதை புரியணும். சுருக்கமாக இந்த ஏகத்துவ கலிமாவை நாம் மொழிந்ததன் ஊடாக அதுக்குள்ளால் பொதிந்திருக்கக்கூடிய 7 அம்சங்களை நாம மனதில் நிலைநிறுத்தி கொள்ளணும். ஒன்று, இந்த கலிமாவுடைய பொருளை அறிவதின் மூலியமாக நம்ம இடத்துல அறியாமை நீங்கி விடுகிறது, மடமை போகி விடுகிறது. 2வது, சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் மன உறுதி கொள்ள வேண்டும். 3வது, இதனுடைய கொள்கையை நாம மறுப்பியதும் சொல்லாமல் நாம ஏற்றுக்கொள்ளக்கூடிய, மனதால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, நாவினால் மொழியக்கூடிய என பக்குவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். அடுத்து, இணை வைத்தனுடைய சாயல் இல்லாமல் தூய்மையான எண்ணத்தோடு நாம அதுக்கு கட்டுப்பட வேண்டும். என நயவஞ்சகத்தனம் அது நம்மள்கிட்ட வந்துடக்கூடாது. அந்த கலிமான் மீது நமக்கு நம் உயிருக்கும் மேலாக நாம் அந்த கலிமான் மீது உண்மையாளர்களாக அன்பு செலுத்தக்கூடியவர்களாக, அன்பு வைக்கக்கூடிய, நேசம் பிரிய வைக்கக்கூடியவர்கள் நம்ம இருக்கணும். எந்த சந்தர்ப்பத்திலையும் இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணாக எதுவெல்லாம் வணங்கப்படுகிறதோ, வழிபடுகின்றார்களோ அவற்றை எல்லாம் புறந்தள்ளி அல்லாஹுடைய வார்த்தைக்கு முழுவதுமாக கட்டுப்பட்டு நடக்கூடியவர்கள் நாம் இருக்கணும். இதுதான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை நாம் மொழிந்து கொண்டதில் உள்ள விஷயங்கள் என்பதை நம்ம புரியணும். அடுத்த வகுப்புல முகமது ரசுல்லா, முகமது நபி உண்மையில் இறைவனுடைய தூதர் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ அதுல என்னென்ன விஷயங்கள் உள்ள அடங்கி இருக்கு, பொதிந்து இருக்கிறது என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம பார்ப்போம்.